தமிழக மக்கள் தொகையில் 10% உள்ள 80 லட்சம் வெள்ளாஞ்செட்டியார் இன மக்களை ஒன்றிணைக்கும் மாபெரும் வெள்ளாஞ்செட்டியார் மாநில எழுச்சி மாநாடு திருச்சி மாநகரில் வரும் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. கிமு காலம் முதல் உலகம் முழுவதும் வணிகத்தில் கொடிகட்டி பறந்த செட்டியார் இனம் இன்று ஆதிக்க சக்திகளிடம் அடிமைப்பட்டு அடங்கி வாழ்கிறது. கப்பல் வணிகம், பல்கலைக்கழகங்களில் வங்கிகள் அனைத்திற்கும் வழிகாட்டியாக இருந்த நம் இனம் இன்று கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அடையாளங்களை அடைய முடியாமல் உரிமைகளை இழந்து வாழும் நிலையை மாற்ற இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. செட்டிப்பிள்ளை கெட்டிப்பிள்ளை என்பதை நிரூபிக்கும் வகையில் வெள்ளாஞ்செட்டியார் அனைத்து பிரிவு மக்களும் குடும்பமாக உறவுகளை அழைத்து வந்து நமது பலத்தை நிரூபித்து இழந்த உரிமைகளை அரசிடமிருந்து பெற்று நமது எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றுவோம் என மேடையில் பேசிய தலைவர்கள் உரையாற்றினர். நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தார் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் என்ற பெயரில் உள்ளனர். இதுபோலவே தமிழகம் முழுவதும் உள்ள வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தார் அவரவர் வாழும் ஊர்களின் பெயரை இணைத்து சங்கம் அமைத்து செயல்பட்டு வருகிறார்கள். இவ்வாறு தமிழகம் முழுவதும் உள்ள வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தை ஒன்றுபடுத்த அரசுக்கு குரல் கொடுக்க வெள்ளாஞ்செட்டியார் எழுச்சி மாநாடு என்ற பெயரில் 1/9/2024 அன்று திருச்சியில் நடத்திட மாநில வெள்ளாஞ்செட்டியார் சங்கம் திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. எழுச்சி மாநாட்டு பொறுப்பாளர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நம் சமூக மக்களை சந்தித்து அவர்களின் ஒத்துழைப்போடு எழுச்சி மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்ற முழு மூச்சோடு செயலாற்றி வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாநில சங்க கௌரவ தலைவர்கள் சத்யம் குரூப்ஸ் தலைவர் திரு SPN சத்தியமூர்த்தி அவர்கள், சென்னை கைலை மணி திரு மு மாணிக்கம் அவர்கள், புதுக்கோட்டை சத்யராம் திரு ராமக்கண்ணு அவர்கள், மாநில சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் சி நாராயணசாமி அவர்கள், புலவர் திரு சே பொன்னம்பலம் மற்றும் மாநில சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள நம் உறவு சங்க முக்கிய பொறுப்பாளர்களுடன் இணைந்து கடுமையாக உழைத்து வருகிறார்கள். ஒன்றுபடுவோம், உயிர்வடைவோம். தமிழக மக்கள் தொகையில் 10% உள்ள 80 லட்சம் வெள்ளாஞ்செட்டியார் இன மக்களை ஒன்றிணைக்கும் மாபெரும் வெள்ளாஞ்செட்டியார் மாநில எழுச்சி மாநாடு திருச்சி மாநகரில் வரும் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. கிமு காலம் முதல் உலகம் முழுவதும் வணிகத்தில் கொடிகட்டி பறந்த செட்டியார் இனம் இன்று ஆதிக்க சக்திகளிடம் அடிமைப்பட்டு அடங்கி வாழ்கிறது. கப்பல் வணிகம், பல்கலைக்கழகங்களில் வங்கிகள் அனைத்திற்கும் வழிகாட்டியாக இருந்த நம் இனம் இன்று கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அடையாளங்களை அடைய முடியாமல் உரிமைகளை இழந்து வாழும் நிலையை மாற்ற இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. செட்டிப்பிள்ளை கெட்டிப்பிள்ளை என்பதை நிரூபிக்கும் வகையில் வெள்ளாஞ்செட்டியார் அனைத்து பிரிவு மக்களும் குடும்பமாக உறவுகளை அழைத்து வந்து நமது பலத்தை நிரூபித்து இழந்த உரிமைகளை அரசிடமிருந்து பெற்று நமது எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றுவோம் என மேடையில் பேசிய தலைவர்கள் உரையாற்றினர். நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தார் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் என்ற பெயரில் உள்ளனர். இதுபோலவே தமிழகம் முழுவதும் உள்ள வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தார் அவரவர் வாழும் ஊர்களின் பெயரை இணைத்து சங்கம் அமைத்து செயல்பட்டு வருகிறார்கள். இவ்வாறு தமிழகம் முழுவதும் உள்ள வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தை ஒன்றுபடுத்த அரசுக்கு குரல் கொடுக்க வெள்ளாஞ்செட்டியார் எழுச்சி மாநாடு என்ற பெயரில் 1/9/2024 அன்று திருச்சியில் நடத்திட மாநில வெள்ளாஞ்செட்டியார் சங்கம் திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. எழுச்சி மாநாட்டு பொறுப்பாளர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நம் சமூக மக்களை சந்தித்து அவர்களின் ஒத்துழைப்போடு எழுச்சி மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்ற முழு மூச்சோடு செயலாற்றி வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாநில சங்க கௌரவ தலைவர்கள் சத்யம் குரூப்ஸ் தலைவர் திரு SPN சத்தியமூர்த்தி அவர்கள், சென்னை கைலை மணி திரு மு மாணிக்கம் அவர்கள், புதுக்கோட்டை சத்யராம் திரு ராமக்கண்ணு அவர்கள், மாநில சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் சி நாராயணசாமி அவர்கள்,
புலவர் திரு சே பொன்னம்பலம் மற்றும் மாநில சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள நம் உறவு சங்க முக்கிய பொறுப்பாளர்களுடன் இணைந்து கடுமையாக உழைத்து வருகிறார்கள். ஒன்றுபடுவோம், உயிர்வடைவோம்.